எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசி மகரம், லக்னம் மகரம் அல்லது எந்த லக்னமாக இருந்தாலும் ராசி மகரமாக இருக்கும்போது டிசம்பர் 18 துவங்கி டிசம்பர் 24 முடிய இருக்கக்கூடிய 2023 வருடத்திய கடைசி வாரங்களுள் அற்புதமான மங்களகரமான தரமான வாரம் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த வாரத்தினுடைய பலன்களை பற்றி பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். எனது அன்பு நேயர்களே, மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன் மற்றும் புதன், இது மிக பெரிய ஒரு அற்புத விபரீத ராஜயோகம். சாதாரணமாக இப்படி அமைவது இல்லை. வருடம் தனுர் மாதம் துவங்கும் போது இப்படி ஒரு அமைப்பு ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் கூட 2ஆம் இடத்திலே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இணைந்து இந்த வாரம் துவங்கும் போது சந்திரனோடு சனி இணைந்திருப்பார். ஆகையினால் நீங்கள் பேச்சிலே மட்டும் சற்று சிந்தை தடுமாறாமல் இருந்து தடைபட்டு இருக்கக்கூடிய வேலையை எடுத்து செய்யும் போது நிச்சயம் வெற்றி என்பது தானாகவே வந்து குவிந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. சரி, மங்களகரமான வாரம் என்று சொல்வது சரி. அது என்ன தரம்? தரம் என்றால் நிச்சயமாக மற்ற விஷயங்களை விட சற்று இந்த வாரத்திலே மற்ற வாரங்களை விட அற்புத பலன்களை, சற்று மன நிம்மதியை பெறக்கூடிய நிலையை பெற முடியும். காரணம் என்னவென்றால், இதுவரை நாளை செய்யலாம், நாளன்னைக்கு செய்யலாம் என்று இஷ்டத்திற்கு ஏதோ ஒரு வேலையை காலம் கடத்தி கொண்டு வந்திருப்பீர்கள். அந்த வேலையை செய்து முடிப்பதன் மூலமாக மன மகிழ்ச்சியை வருட கடைசியில நீங்கள் பெற முடியும். அது மட்டுமல்ல, பேச்சை குறையுங்கள். தேவையற்ற பேச்சு இருக்கக்கூடாது. ஆனால் மிகப்பெரிய எதிரியும் கூட எளிதில் பேச்சிலே வெற்றி பெற்று விடலாம். உங்கள் பேச்சு வெற்றி பெறுமா, வார்த்தைக்கு மதிப்பு இருக்கிறதா என்று பார்த்து பேசுங்கள். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலும் கூட இந்த வாரத்தில் அவர் சூரியனுக்கு பின்பு மறைந்திருக்கக்கூடிய நிலை. அந்த சூரியன் இப்போது விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையில குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவம் பெற்று சுபமாக இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறார். ஆகையினால் அரசு சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நினைத்தபடி அனுகூலங்களை அள்ளி பெறுவதற்கு இந்த காலம், இந்த வாரம் ஏற்றதாக இருக்கும். தடைப்பட்ட லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் ஏதேனும் வர வேண்டியது இருந்தால் அது நிச்சயம் வரும். மேலும் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் மூல திரிகோணத்திலே சதய நட்சத்திரத்திலே ராகுவினுடைய நட்சத்திரம். ராகு 3ஆம் இடத்திலே மிகப்பெரிய, அதாவது நினைக்க முடியாத அளவிற்கு மற்றவர்கள் இதை செய்ய முடியுமா என்று யோசிக்கக்கூடிய விஷயத்தை எளிதிலே முயற்சியின் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்று விட முடியும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை தரக்கூடிய ராகு மற்றும் சனி பகவான். ஆகையினால் சனியின் காரணமாக தன லாபம் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒத்துழைப்பு தருவார்கள். அவர் கைப்பணத்தை சேர்த்து வைத்த, தெரியாமல் உங்களுக்கு தெரியாமல் சேர்த்து வைத்திருந்த, அல்லது அவர்களிடம் அந்த பணம் இருக்குமா என்று கூட உங்களிடம் யோசனை இருக்காது. அது போன்ற நிலைகளை பணம் தந்து உங்களுடைய தொழிலுக்கோ வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்திற்கோ, நீங்கள் புதிதாக ஏதேனும் நிலம் வாங்கலாம் என்று நினைக்கிறீர்கள் என்றாலும் கூட அதிலே உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் இந்த வாரத்திலே நிலம் வாங்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் அந்த நிலம் வாங்குவதை விட விற்பதில வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். பணம் வந்து சேரும். வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக ஒன்றிற்கு பல முறை பத்திரங்களை ஆராய்ச்சி செய்து வாங்க வேண்டிய வாரமாக இருக்கிறது. உங்களுடைய குடும்ப ஒத்துழைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். டிசம்பர் மாதத்திலே 18 மார்கழி 2ஆக வருகிறது. அந்த சஷ்டி அன்று மாலை வேளையிலே முருகனுக்கான வழிபாடு என்பது மேலும் ஏற்றத்தை தரும். டிசம்பர் 19 மார்கழி 3 இது பலன் தரக்கூடிய ஒரு சப்தமியாக வருகிறது. வளர்பிறையிலே பலன், நிச்சயமாக இந்த வளர்பிறையிலே பலனை நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் பலன் சப்தமி. சூரியனுக்கான விரதம் இருப்பது, எளிதில் இந்த விரதத்தை இருக்கலாம். ஒருவேளை உணவை துறந்தும் இருக்கலாம். இல்லை என்றால் அதிகாலையிலே எழுந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது. அந்த அர்க்கியம் செய்யும் போது அந்த நீரிலே ஒரு இனிப்பை கலந்து அந்த அர்க்கியம் செய்வது மிகப்பெரிய ஒரு அருளை உங்களுக்கு தரும்.
சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டிலே இருந்தால் நிச்சயமாக இந்த அர்க்கியம் என்பது மேலும் உங்களுடைய குடும்பத்திலே தன வரவையும் அரசு மூலமாக நிதி ஆதாயங்களையும் பலப்படுத்தும். நவக்கிரக கோயில்கள் உங்களுடைய வீட்டிற்கு அருகிலே நிச்சயம் இருக்கும். நவக்கிரக சன்னிதானங்கள் பல கோயில்களிலே இருக்கிறது. அங்கு சென்று நவக்கிரகங்களுக்கு ஒரு வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் சூரியனுக்கு செம்மலர் வைத்து வழிபாடு செய்வது, தனி பிரத்யேகமாக செய்வது என்பது மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். டிசம்பர் 20 மார்ச் 4 அஷ்டமி, வளர்பிறையிலே வரக்கூடிய அஷ்டமி துர்காஷ்டமியாக இருக்கிறது. இந்த துர்காஷ்டமியில தில தர்ப்பணம் திலஹோமங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஏற்ற நாளாக அமைகிறது. எதிர்காலத்திலே ஒருவேளை பிரளயம் ஏற்பட்டால் இந்த நாளில்தான் பிரளயம் ஏற்படும். இது போன்ற ஒரு வளர்பிறை அஷ்டமியில்தான் பிரளயம் ஏற்படும். உலக வரலாற்றிலே பார்க்கும்போது அடிக்கடி பிரளயம், நீரானது பொங்கி வந்து பலரை அழிக்கிறது. இதுதான் பிரளயம், வேறொன்றும் அல்ல. பிரளயம் ஏற்படும் போது முழு உலகம் முங்கிவிடாது, ஒரு பகுதியிலே ஏதேனும் பிரளயம் ஏற்படும். அதுபோன்று பிரளயங்கள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரளயமாக இருக்கக்கூடியது என்று நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இது போன்ற ஒரு வளர்பிறை அஷ்டமியிலே தான் நடக்கும். ஆகையினாலே டிசம்பர் 4 அந்த நாளை பிரளய கல்பாதி என்று சொல்வார்கள். இந்த நாளிலே நீங்கள் உக்ர தெய்வங்களை வணங்குவதன் மூலமாக அப்படிப்பட்ட நிலைகளிலும் கூட உங்களுடைய சந்ததியினர் செழிப்பாக வாழ்வதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கும் வரங்களை இப்போதே நீங்கள் பெற்று பேங்க் டெபாசிட் போல வைத்துக்கொள்ள இறைவன் வழிபாடு என்பது நிச்சயம் உங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் அள்ளித்தரும். மகர ராசி என்பர்களே, இந்த காலகட்டம், இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய இளையோர், அது தம்பி தங்கையாக இருக்கலாம், அல்லது பணியிடத்திலே வேலை செய்யக்கூடிய இடத்திலே இளையவர்களாக இருக்கலாம், அவர்களோடு நல்ல உறவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு நீங்கள் நல்லது சொல்வீர்கள். இருந்தாலும் கூட அவர்கள் உங்களிடம் குறை காண்டு அந்த குறையின் மூலமாக உங்களுடைய மனநிலையிலே ஏதேனும் ஒரு தொய்வை ஏற்படுத்துவார்கள். ஆகையினாலே அதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள். நல்லது சொல்வதை தவிர்த்தால் கூட பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் கேட்பவருக்குத்தான் நல்லது சொல்ல முடியும். ஒரு பேட்டரி இருக்கிறது என்றால் சார்ஜ் ஏறும் என்றால் தான் அதற்கு மின்சாரத்தை பாய்ச்சி சார்ஜ் செலுத்த வேண்டும். சார்ஜே ஏறாத பேட்டரி வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் 10,000 வோல்ட் செலுத்தினாலும் கூட அது சார்ஜ் ஆகாது, வெடித்து உங்களுக்கு பிரச்சனை வேண்டுமானாலும் தரும். ஆகையினால் இது போன்ற நிலை என்பது இருக்கிறது இந்த வாரத்துல. இதுல சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலத்திலே நீங்கள் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அதனால் சம நிலையிலே உணவை, அதாவது சரிசமமாக சமச்சீர் ஊட்டச்சத்துக்களோடு நிறைந்த உணவை பசிக்கு சற்று குறைவாக உண்ண வேண்டிய வாரம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முடிக்காத வேலைகளை முடிக்க வேண்டும். வேலைகள் மூலமாக அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் வேலையை நீங்கள் முடிக்க வேண்டும். கூடுதலான நேரத்தை நீங்கள் உழைப்பிலே செலுத்தும் போது அந்த அசுர பலம் என்பது கிடைக்கும். இதற்கு முன்பு ஒரு பதிவிலே தந்தேன், அசுப யோகம் என்பது உங்களுக்கு சுப பலனை தரும் என்று சொன்னேன். இப்போது 2 மிக அற்புதமான நிலைகளிலே மகர ராசி என்பர்களே உங்களுக்கு பக்கபலமாக மிக 2 அசுபர்களும் மிக 2 சுபர்களும் இருக்கிறார்கள். அதாவது 2-12. இது ஒரு அற்புதமான நிலை. நிச்சயமாக இந்த நிலை அடுத்த வருடத்திலும் வரக்கூடிய வாய்ப்பு சில நாட்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட இப்போது குருவினுடைய அருள் 12ஆம் இடத்திலே இருக்கிறது. அடுத்த வருடம் 12ஆம் இடத்திலே குருவினுடைய பார்வைக்கு பதிலாக மகர ராசியின் மீதே குரு பார்வை விழக்கூடியதாய் இருக்கும் இதே காலகட்டத்திலே. ஆகையினால் இந்த நேரத்தில் எது விரயம் என்றாலும் கூட அது மிகப்பெரிய தனலாபத்தை பிற்காலத்திலே தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துகிறது. நிலம் விற்க ஏதேனும் முயற்சி என்றால் அதுக்கு நிச்சயம் கைகூடக்கூடிய அமைப்பை தருகிறது. கடன் குறைக்க முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றி பெறும். தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டாலும் கூட கடனை வங்கிகள் தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதற்கு என்ன விண்ணப்பம் செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசி என்பவர்களே, மகர ராசி மாணவர்களே, உங்களுக்கு எந்த அளவிற்கு நீங்கள் உழைப்பு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி என்பது இருக்கும். கோபம் மட்டும் படக்கூடாது. ஆற்றலை படிப்பிலே செலுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால் செவ்வாயினுடைய பார்வை என்பது இந்த வாரத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறது. அதே போல் காதல் விஷயங்களிலும் கூட கோபப்பட்டு விஷயத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. சுற்றுலா வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதன் மூலமாக குடும்பத்தில் குதூகலம்,
திடீர் உல்லாச பயணங்கள் அல்லது குலதெய்வ வழிபாடு பயணங்கள் மூலமாக குடும்பத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, ஒருவருக்கு ஒருவர் இடையே இருக்கக்கூடிய அந்த வேற்றுமையெல்லாம் நீங்கி ஒற்றுமை என்பது ஏற்பட்டு குடும்ப பிணைப்பு, அந்த பாசம் என்பது அதிகப்படக்கூடிய அமைப்பை 2023 வருட கடைசியிலே வரக்கூடிய இந்த வாரமானது அற்புதத்தை தருகிறது. நடக்கும்போது புல் தரை இருந்தால் வெளியிலே காலணிகள் அணியாமல், செருப்பு போடாமல் புல் தரையிலே வெறுங்காலோடு நடப்பதன் மூலமாக புதனினுடைய அனுகிரகம் என்பது மேலும் உங்களுக்கு செறிவையும் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தரும். செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு, சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு, தினந்தோறும் அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பாக நீங்கள் எழுந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்து அல்லது ஒரு வணக்கம் செய்து வழிபடுவது என்பது நிச்சயமாக மங்களகரமான தரமான வாரமாக இது உங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் தருகிறது. வெற்றி பெறும் கடன் குறைக்கும் முயற்சி ஆகையினாலே கடன் இருக்கிறது என்றால் அதை குறைக்கும் முயற்சியிலே ஈடுபடுங்கள். கடன் அடைக்கும் முயற்சி என்பது வேறு, அது குறைக்க எடுக்கக்கூடிய முயற்சி என்பது வேறு. எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.